இனிமையானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே, பிரியமானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே. கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே, கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே. இனியவளே உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். நம்மை நினைத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய துணையாகவும் நம்முடைய கேடகமாகவும் இருப்பதால் அவரை நம்புவோமா? எங்களோடு கூட இணைந்து நீங்களும் விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்கள். அவரை நம்புவோம், முடிவு பரியந்தம் அவரே நம்பியிருப்போம். நீதானே என் துணையானி, என் கேடகமும் வாணி. நீதானே என் துணையானி, என் கேடகமும் வாணி. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். கர்த்தரை நம்பும் மனிதர்கள் யாவரையும் அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். அவரை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் அவருடைய நன்மை மிகுந்திருக்கும். அப்படிப்பட்டவர்கள் மீது குற்றம் சுமருவதில்லை, அவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதும் இல்லை. நாம் உணர்ந்தவர்களாக கைகளை தட்டி உற்சாகமாக பாடுவோமா? உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை
உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். கிராம மிஷனரி இயக்கம் சார்பாக நடத்தும் இந்த இனியவளே என்ற நிகழ்ச்சி மூலிமா உங்க எல்லாரையும் பார்க்கும்படி ஆண்டோர் கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்றேன். எல்லா திருமணமான பெண்கள் நல்லா இருக்கீங்களா? சுகமா இருக்கீங்களா? வீட்டில் கணவரோட பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ள நம்ம எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் நம்மளுடைய பலனா இருக்கும். சரி, இந்த நாள்லயும் ஆண்டவர் உங்க எல்லார்கிட்டையும் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எப்படி வேதத்தின்படி ஒரு நல்ல மனைவியாக இருக்கலான்ட்டு. அதாவது இந்த உலகம் ஒரு மனைவினா, ஒரு பெண்ணுனா எப்படி இருக்கணும்ன்றது ஒரு சில லே அவுட் வச்சிருக்கோம், ஒரு சில பேட்டர்ன் வச்சிருக்கோம். ஆனா வேதத்தின் அடிப்படையில நிறைய விஷயங்கள் ஆண்டவர் நம்மளுக்கு காட்டியிருக்காரு. அதாவது தேவன் ஏவாளை உருவாக்குனதுல இருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு தனித்துவமான ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறாரு, தனித்துவமான ஒரு ரோல் கொடுத்திருக்கிறாரு. ஸோ அப்போ அதன்படி பார்க்கும்போது நிறைய ரோல்ஸ் இருக்கு. ஒரு கிறிஸ்டியன் உமன், ஒரு கிறிஸ்டியன் ஒய்ஃப் பிளே பண்ண வேண்டிய நிறைய ரோல்ஸ் இருக்கு. அதுல முக்கியமா ஆண்டவர் என்னோட பேசின ஒரு 8 ரோல்ஸ் ஆஃப் அ கிறிஸ்டியன் ஒய்ஃப், ஒரு வேதத்தின்படி ஒரு கிறிஸ்தவ மனைவியோடைய 8 பொறுப்புகளை தான் நான் உங்ககிட்ட இந்த நாள்லயும் நான் சொல்ல போறேன். உலகம் நம்மகிட்ட நிறைய டிஃப்ரெண்டா நம்மள நடத்தும். ஆனா நம்ம வேதத்தை வாசிக்க எப்படி நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக ஒரு நல்ல மனைவியாக நம்ம இருக்கலாம்ன்றத நம்ம பார்ப்போம். நம்ம ஒரு பெண்ணா இருக்கும்போது நிறைய பொறுப்புகளை நம்ம பிளே பண்ணுவோம். இப்ப நீங்க அதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் நீங்க ஒரு மனைவியா மட்டும் இல்லாம ஒரு மகளா இருப்பீங்க, ஒரு மருமகளா இருப்பீங்க, ஒரு தாயா இருப்பீங்க, ஒரு சகோதரியா இருப்பீங்க. இவ்வளவு ரோல்ஸ் நீங்க பிளே பண்ணாலும் இருக்கிறதுலே முக்கியமான, அதாவது தேவன் உங்களை படைத்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம், உங்க கணவரோட இணைத்ததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நீங்க ஒரு நல்ல மனைவியா இருக்கிறது தான். அதுக்கு அடுத்தது தான் நீங்க ஒரு நல்ல தாய், அடுத்தது நல்ல ஒரு சகோதரி, மருமகள், அது எல்லாமே முக்கியம் தான். ஆனா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி டு பி அ குட் ஒய்ஃப், ஒரு குட் கிறிஸ்டியன் ஒய்ஃப், ஆண்டவருக்கு பிரியமாக ஒரு வேதத்தின் அடிப்படையில் இருக்கிற ஒரு மனைவியாக நம்ம இருப்பது தான் ஆண்டவருக்கு ஒரு ஏற்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. ஸோ இப்போ முதலாவதாக நம்ம எப்படி நம்ம ஒரு கிறிஸ்டியன் ஒய்ஃபுக்கு ஒரு ரோல் என்னன்னா, முதலாவதாக a wife is a builder. a wife is a builder. அதாவது நல்ல மனைவி தன் வீட்டை கட்டுகிறாள். ஓகே, ஸோ ஒரு நல்ல மனைவி தன் வீட்டை கட்டுகிறாள். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேத பகுதி தான் நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 1வது வசனம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். ஒரு பில்டிங் கட்டணும்னா முக்கியமா அதுக்கு தேவையானது என்னது? செங்கல், சிமெண்ட், அது போக நிறைய கம்பி, அது போக அந்த பில்டிங் எழும்பும் போது பீம்ஸ் நிறைய வைப்பாங்க. எதுக்குன்னா சப்போர்ட்டுக்கு. அதே போலதான் ஒரு மனைவியாக நீங்க உங்களுடைய வீட்டுக்கு நீங்க தான் ஒரு பெரிய சப்போர்ட், நீங்க தான் ஒரு பெரிய, அதாவது அந்த வீட்டுக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் எல்லாமே உங்ககிட்ட தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஒரு சிமெண்ட் எதுக்கு யூஸ் ஆகும்? அந்த 2 செங்கலை ஒன்று சேர்க்கறதுக்கு தான் அது யூஸ் ஆகும். ஸோ அதே போல ஒரு பீம்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும்? அந்த பில்டிங் நின்று அந்த பில்டிங் பில்லர் சப்போர்ட் ஆகி நிற்கிறதுக்கு யூஸ் ஆகும். அப்போ ஒரு ஃபேமிலியில ஒரு சப்போர்ட்டுக்கு, ஒரு இமோஷனல் சப்போர்ட்டுக்கு, ஒரு எல்லா விதமான ஒரு சப்போர்ட்டுக்கு ஆண்டவர் உங்களை உங்க குடும்பத்துல வச்சிருக்கிறாரு. அதே போல உங்க குடும்பத்துல இருக்கிற உறவுகளை இணைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை ஆண்டவர் உங்க குடும்பத்துல வச்சிருக்கிறாரு. நீங்க ஒரு நல்ல கிறிஸ்தவ மனைவியாக ஆண்டவருக்கு பிரியமாக நீங்க நடக்கும்போது நீங்க உங்க கைகளால நீங்க உங்க குடும்பத்தை பிரிக்க கூடாது. கணவருக்கும் கணவருடைய தாய்க்கும் இடையில விரிசலை உருவாக்குறது, இல்ல கணவருக்கும் கணவருடைய சகோதரிக்கும், இல்ல குடும்பத்துக்குள்ள நம்ம நீங்க எந்த விதத்திலையும் குடும்பத்தை பிரிக்கிற மாதிரி காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. ஸோ எப்படி நீ உங்களுடைய வீட்டை கட்டலாம்னா, உங்களுடைய வீட்டை உங்களுடைய அன்பின் வார்த்தைகளால கட்டலாம், உங்களுடைய ஞானமான வார்த்தைகள்னால, உங்க அன்பினால கட்டலாம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னால கட்டலாம். இப்படி உள்ள ஒரு நல்ல புரிதல்னால நம்ம வீடை கட்டலாம். அதே விஷயத்த, அதே வீட்டை நம்ம
தவறான காரியங்களை மற்றவர்களை பத்தி நம்ம வந்து புரளி பேசுறது, மற்றவர்களை பத்தி நம்ம வந்து இன்னொருத்தவங்க கிட்ட சொல்றது, இதனால நீ என்ன செய்வேன்னா உங்க வீட்டையே நீ வந்து பிரித்து போட்டுருவ, கைகளினால இடித்து போடுவ. இப்ப நம்ம காலகட்டத்துல நம்ம பார்க்குற நிறைய குடும்பங்கள்ல பிரிவினைக்கு காரணமே நிறைய பெண்கள் தான். அது எந்த விதமான பெண்களா கூட இருக்கலாம். அது ஒரு மாமியாரா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு மருமகளா இருக்கலாம். இதை பார்த்து கொண்டிருக்கிற எத்தனையோ திருமணமான பெண்கள் அவங்களுடைய குடும்பத்துல பிரிவினை உருவாக்குனதுக்கு மட்டும் இல்லாம மற்றவர்கள் குடும்பத்திலையும் பிரிக்கிறதுக்கு நிறைய திட்டங்கள் செயல்பாடுல ஈடுபடுறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது எத்தனையோ பெண்கள் திருமணமான ஒரு கணவரோடு இணைந்து என்ன செய்யறாங்க, அந்த குடும்பத்தையும் வந்து இடிக்கிறாங்க, அவங்க குடும்பத்தையும் இடிக்கிறாங்க. அப்போ இதை பார்த்து கொண்டிருக்கிற எத்தனையோ பெண்கள் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பண்றதை நீங்க பாப்பீங்க. நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம குடும்பத்தை எந்த காரணத்தை கொண்டும் இடிக்கிறதுக்கோ எந்த காரணத்தை கொண்டும் பிரிக்கிறதுக்கோ நம்ம செயல்படக்கூடாது. பெண்களாக நம்ம ஆண்டவர் முதலாவதாக நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு பி அ பில்டர், குடும்பத்தை கட்டுகிறவளாக இருக்கணும். இரண்டாவதாக வைஃப் இஸ் அ ஹெல்ப்பர், நீங்க ஒரு வாழ்க்கை துணை. ஆண்டவர் பெண்களை உருவாக்குனதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 18வது வசனம், பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆதாமை பார்த்து நீ தனியா இருக்க வேண்டாம், உனக்கு ஏற்ற துணைய அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. இங்கிலீஷ் பைபிள்ல வந்து என்ன போட்டிருக்குன்னா சூட்டபிள் ஹெல்ப்பர் அப்படின்னு போட்டிருக்கு. ஹெல்ப்பர்ன்ற வார்த்தைக்கு ஆக்சுவலா அர்த்தம் எபிரேய மொழியில எசர் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. எசர்னா வந்து அது ஆக்சுவலா பைபிள்ல எல்லா இடங்கள்லயும் தேவன் நமக்கு துணையா இருக்கிறாருன்றது வர்றது அல்ல. இடங்கள்ல எல்லா இடத்துலயும் நிறைய இடங்கள்ல என்ன போட்டிருக்குன்னா எல் எசர் அப்படின்னா வந்து தேவன் நமக்கு துணையா இருக்கிறாரு. அப்போ துணை அப்படின்னு வரும்போது தேவனுடைய ஒன் ஆஃப் த ரோல்ஸ் அப்படின்றது தான் வந்து நீங்க பிளே பண்றீங்க. யூ ஆர் பீயிங் அ ஹெல்ப்பர் இன் யோர் ஹஸ்பண்ட்ஸ் லைஃப். நீங்க உங்களுடைய கணவருடைய வாழ்க்கையில ஒரு துணையா இருக்கிறீங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல். அப்ப ஏவாளை உருவாக்குறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னாரு, நான் ஏவாளை எதுக்கு உருவாக்குனேன்னா ஆதாமுக்கு ஒரு துணை தேவைப்படுகிறது. ஸோ துணைன்ற போது ஹெல்ப்பர்னா அவங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் அவங்க தான் பூர்த்தி செய்ய முடியும். அதாவது எல்லா வித ஃபிசிக்கல் நீட்ஸ், இமோஷனல் நீட்ஸ், உணர்ச்சி விதமான தேவைகள், இல்லை வந்து ஃபிசிக்கல் நீட்ஸ், அதாவது அவங்களுக்கு என்ன சின்ன சின்ன விஷயங்களா இருக்கட்டும், அது எல்லா நல்ல நல்ல டேஸ்டான சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாம். எல்லா விதத்திலையும் நீங்க வந்து என்ன செய்ய முடியும், உங்களால மட்டும்தான் உங்க கணவரை வந்து திருப்தி செய்ய முடியும். யூ கேன் only fulfill his needs. அப்ப அதுக்காக தான் ஆண்டவர் வந்து உங்களை படைச்சிருக்கிறார். அவருக்கு ஒரு துணையா, ஒரு ஹெல்ப்பரா, ஒரு பார்ட்னர். அதாவது இங்கிலீஷ்ல ஆம்பிளிஃபைட் பைபிள் எப்படி போட்டிருக்குன்னா one who balances him அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. one who balances him. இன்னொரு இடத்துல போட்டிருக்கு who compliments him. காம்ப்ளிமெண்ட்ஸ்னா என்னன்னா வந்து நம்ம ஒரு மேக்னெட் இருக்குன்னா பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். ஸோ அந்த ரெண்டு இணையும் போது அது வந்து ஒன்று சேரும். அதே போல நம்ம பசில்ஸ் விளையாடி இருப்போம். பசில்ஸ்ல வந்து ஒரு சைடு வந்து ஒரு சைடு வந்து ரவுண்டா இருக்கும், ஒரு சைடு வந்து குழியா இருக்கும். அப்போ அந்த ரவுண்டா இருக்கிறதும் அந்த குழியா இருக்கிறதும் சேரும் போது தான் அந்த பசிலுடைய பிக்சர் கம்ப்ளீட் ஆகும். அப்போ அதே போலதான் நிறைய நம்ம எல்லா திருமண உறவுகள்லையும் நம்ம பார்க்கும்போது கணவனும் மனைவியும் ரொம்ப வித்தியாசமா இருப்பாங்க. கணவன் வந்து நல்லா பேசுவாங்க, மனைவி ரொம்ப அமைதியா இருப்பாங்க. இல்ல மனைவி நல்லா பேசுவாங்க, கணவன் ரொம்ப அமைதியா இருப்பாங்க. ஆனா இந்த ரெண்டுத்திலையுமே நினைக்கிறது யாருன்னா தேவன் தான். இதை பார்த்து கொண்டு இருக்கிற தங்கச்சி, நீ நினைக்கலாம், நான் நினைச்ச மாதிரி என் கணவர் இல்லை, என் கணவர் வந்து நான் வேற மாதிரி நான் எதிர்பார்த்தேன், ஆனா இப்படி வந்து எங்க வீட்டுல ஃபோர்ஸ் பண்ணி என்னை வந்து திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு நீ நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் இணைத்த ஒரு உறவு எப்பொழுதுமே வந்து பர்ஃபெக்டா தான் இருக்கும். அதனால நீ அதை பத்தி எதுவுமே கவலைப்படாத. நீ ஒரு நல்ல மனைவியாரு, நீ ஒரு நல்ல துணையாரு உன்னுடைய கணவருக்கு. அவர் எவ்வளவு வித்தியாசமா இருந்தாலும் சரி, you are going to compliment him. அதாவது அவருடைய நெகட்டிவ்ஸ் எல்லாம் உங்களுடைய பாசிட்டிவ்ஸா மாறும், உங்களுடைய நெகட்டிவ்ஸ் எல்லாமே அவருடைய பாசிட்டிவ்ஸா மாறும். எப்பொழுதுதான் நீ ஒரு நல்ல
துணையா இருக்கும்போது, அதாவது எல்லா நேரத்துலயும் அவங்க கூட நீ வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அவங்க எங்க போனாலும் அவங்க கூட போறது, எல்லா விஷயத்திலயும் அவங்க கூட சேர்ந்து இணைந்து நம்ம வந்து செயல்படணும். எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, யூ ஆர் அ டீம். ஆண்டவர் வந்து உங்க 2 பேரையுமே இணைத்தது ஒரே சரீரமாக, ஒரு டீமாக. எப்பொழுதுமே நினைக்க கூடாது உங்க வீடு எங்க வீடு, உங்க அம்மா எங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு பேசுற அந்த மென்டாலிட்டி இருக்கக்கூடாது. யூ ஆர் ஒன். நீங்க ஒரு தனி குடும்பம். 2 பேரும் வந்து ஒரே சரீரமா ஆண்டவர் வந்து உங்களை படைச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது நம்ம அவங்கள விட்டுட்டு நம்ம வந்து எங்க அம்மா வீட்டுக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு நிறைய பெண்கள் நம்ம பார்க்கிறோம், திருமணமாகி பாதி நாள் வந்து எங்க தான் இருப்பாங்க, அவங்களுடைய அம்மா வீட்டுல இருப்பாங்க. இல்ல அவங்க ஒரு சில பெண்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோட, எப்படி ஆண்கள் ஃப்ரெண்ட்ஸோட போறாங்களோ அதே மாதிரி கேர்ள்ஸும் வந்து இப்போ என்ன செய்யறாங்க, ஃப்ரெண்ட்ஸோட நாங்க வந்து ட்ரிப் போறோம், அங்க போறோம் இங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவரை தனிமையிலேயே விடுறது. தனிமையிலேயே விடும்போது தான் அந்த கணவர் தேவையில்லாத சில பழக்க வழக்கங்களுக்குள்ள ஈடுபட்டு அவங்களுடைய திருமண உறவே பிரியற அளவுக்கு போயிடுறது. ஸோ அதனால அவ தாய் வீட்டுக்கு போறது தவறு கிடையாது. ஆனா போயிட்டு திரும்ப உடனே உன்னுடைய பொறுப்புகளை நீ வந்து உணர்ந்து திரும்ப வரணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு திருமண வாழ்வாக இருக்கும். 3வதாக ஒரு நல்ல மனைவி கீழ்ப்படுகிறாள், வீட்டுக்காரருக்கு கீழ்ப்படுகிறார். A wife is a submissive woman. So submission, கீழ்ப்படுகிறதுனாலே வந்து நம்மளுக்கு சின்ன வயசுல தான் நம்ம அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சோம், இப்பொழுதும் வந்து கணவருக்கு கீழ்ப்படியணும் நீங்க சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். ஆனா வேதத்தின்படி அதுதான் சரி. அதாவது நம்ம உலகத்துல என்ன சொல்வாங்க, ஈக்குவாலிட்டி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டும் ஈக்குவல் தான் அப்படின்னு. அது ரொம்ப 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 தவறான ஒரு கான்செப்ட். தேவனுடைய பார்வையில ஆண்கள் பெண்கள் எல்லாருமே ஈக்குவல் தான். ஆனா வந்து கணவரும் மனைவியும் ஒரே இது கிடையாது. கணவருக்கு அடுத்தது தான் நீங்க வந்து மனைவி, அதுக்கு அடுத்தது தான் பிள்ளைகள். அப்ப இவங்க எல்லாருமே வந்து ஒரே கொடையாகிய கிறிஸ்துக்குள்ள நீங்க வந்து இணைந்து இருக்கிறீங்க. எபேசியர் 5வது அதிகாரம் 22-24 வரைக்கும், மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராயிருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷனுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தின்படி இது வந்து கிட்டத்தட்ட பவுல் ஒரு 2-3 சபைகளுக்கு இதே விஷயத்த வந்து திரும்ப திரும்ப சொல்றாரு. ஏன்னா வந்து நம்ம இந்த விஷயத்த ஆழமா மைண்ட்ல வச்சுக்கணும். திருமண உறவுல எப்பொழுதுமே நம்ம வந்து கணவருக்கு அடுத்துதான் நம்ம வந்து இருக்கணும். இது வந்து உங்களை வந்து இன்ஃபீரியரா காமிக்கிறது இல்ல, உங்களை வந்து கீழே வந்து இது பண்றது இல்ல. ஆண்டவர் வந்து உங்களை உருவாக்கும் போது ஆதாமுடைய விழாவில இருந்து தான் எடுத்தாரு. அதாவது ஒரு அழகான ஒரு கொட்டேஷன் நான் வாசிச்சேன். அதாவது ஆண்டவர் வந்து ஏவாளை உருவாக்கும் போது ஆதாமுடைய தலையில இருந்து எடுக்கல, தலைக்கு மேல ஏறி நின்று டாமினேட் பண்றதுக்கு. ஆதாமுடைய கால்கள்ல இருந்து எடுக்கல, அவனுக்கு காலுக்கு கீழே இருக்கணும்ன்றதுக்காக அவனுடைய விழா எலும்புல இருந்து ஆண்டவர் எடுத்தாரு, பிரித்து எடுத்தார். அப்பொழுதுதான் வந்து அவனுடைய பக்கத்துல இருந்து தோள் கொடுத்து துணையா இருந்து அவனுடைய இருதயத்துக்கு பக்கத்துல நல்ல துணையா இருக்கிறதுக்காக தான் ஆண்டவர் வந்து அவளை விழாவில இருந்து எடுத்தாரு. ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது நீங்க யூ ஆர் நாட் இன்ஃபீரியர் இஃப் யூ சப்மிட். ஸோ அப்ப நீங்க வந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது போல நம்ம வந்து சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியும் போது இது வந்து இட் இஸ் அன் ஆர்டர். எப்படி ஒரு மிலிட்ரியிலயோ சரி, ஒரு எல்லா விஷயத்திலயும் ஒரு ஆர்டர் இருக்கிறது போல ஆண்டவர் வந்து ஒரு ஆர்டர் மாதிரி வச்சிருக்கிறாரு. எல்லா விதத்திலையும் வந்து ஆர்டர்லியா நடக்கிறதுக்காக, ஒரு ஃபேமிலி லைஃப் கரெக்டா நடக்கிறதுக்காக எல்லா முக்கியமான டிசிஷன்ஸையும் கணவர் எடுக்கிற போது மனைவி அதற்கு உடன்படணும். இது ஏன் எடுத்தீங்க, அதை ஏன் இந்த செலவு பண்ணீங்க, இது ஏன் அப்படி செஞ்சீங்க, நம்ம வந்து கேள்விகள் கேட்கக்கூடாது. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம வந்து கீழ்ப்படையணும். அப்பொழுதுதான் ஆசீர்வாதமா இருக்கும். வேதத்தின்படி பார்க்கும்போது நிறைய பெண்கள் வந்து தன்னுடைய கணவருக்கு வந்து கீழ்ப்படிந்து வாழ்ந்தாங்க. ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு யாருன்னா சாராளை குறித்து நம்ம பார்க்கிறோம். சாராள் ஆபிரகாமோட வந்து ஒரு ஊருக்கு போறாங்க. அந்த ஊர்ல வந்து ஆதியாகமம் 20வது அதிகாரத்துல இந்த இன்சிடென்ட் போட்டிருக்கு. இந்த ஊருக்கு போகும்போது ஆபிரகாமுக்கு வந்து அந்த ஊர்ல வந்து ரொம்ப மோசமானவங்க, அவரை வந்து கொலை செஞ்சிருவாங்கன்ற அந்த பயத்துல என்ன சொல்றாரு, நீ என் சகோதரின்னு சொல்லிடு அப்படின்னு சொல்றாரு. இந்த காலகட்டத்துல இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஒரு ஆண் வந்து தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லும் போது மனைவி எவ்வளவு ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, எவ்வளவு விஷயத்த வந்து நீங்க வந்து அது எப்படி இது எப்படி நம்ம ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் கேட்போம். ஆனா அவங்க ஒண்ணுமே சொல்லல. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஊரு ராஜா அபிமெலேக்கு அவங்கள வந்து பிடித்துட்டு போய் அவங்களுடைய கிங்டம்ல அவருடைய அரண்மனையில கூட்டிட்டு வந்து வச்சுட்டாரு. அப்போ அந்த சூழ்நிலையில
ஆண்டவர் அவங்களுக்காக பேசினார். அபிமெலேக்கு நைட்டு கனவுல ஆண்டவர் சொல்றார், நீ அந்த பெண்ணை தொட்டனா நீ செத்த அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. எப்படி பாருங்க, நம்ம கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நம்மளுக்காக பேசுவாருங்க. நீங்க உங்க கணவர் வந்து ரட்சிக்கப்படாம இருந்தாலும் சரி, கணவருடைய சில சொல்களுக்கு நீ கீழ்ப்படியும் போது ஆண்டவர் கண்டிப்பா உன்னுடைய கீழ்ப்படிதலை பார்ப்பாரு. அவர் தவறுகள் செஞ்சாலும் பரவாயில்ல, உன்னுடைய கீழ்ப்படிதலை, உன்னுடைய சப்மிஷனை பார்க்கும்போது ஆண்டவர் உனக்காக செயல்படுவார். அடுத்ததாங்க நம்ம பார்க்கும்போது அவர் பயந்து என்ன செஞ்சிடறாரு, திரும்ப வந்து சாராளை வந்து ஆபிரகாமிட ஒப்படைச்சிடுறாரு. ஆனாலும் ஆண்டவர் விடல. அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருடைய கற்பத்தையும் வந்து அடைச்சிட்டாரு ஆண்டவர், யாருக்கும் குழந்தை பிறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. அந்த நேரத்துல ஆபிரகாம் வந்து ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கும் போது அந்த ஊர்ல எல்லாருக்கும் வந்து அந்த குழந்தை பிறக்கக்கூடிய அந்த பாக்கியம் கிடைச்சது. அதுக்கு அடுத்த வசனமே நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 1வது வசனத்திலேயே சாராள் இவ்வளவு அழகாக வந்து கீழ்ப்படிஞ்சதுனால அவளுக்கு கிடைச்ச ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, எவ்வளோ நாள் அவ காத்திருந்தால ஒரு பிள்ளைக்காக. வயதான காலத்துல ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு, ஆனா நடக்கல. ஆனாலும் வந்து அவ காத்திருந்தால. 21வது வசனத்துல கர்த்தர் தாம் சொல்லியிருந்ததுபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். சோ அடுத்த வசனத்திலேயே அவளுக்கு ஈசாக்கு பிறக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பெண்களாகிய நம்ம கீழ்ப்படுகிறதுக்கு நம்ம வந்து ஒரு நாளும் நம்ம வந்து ஹெசிடேட் பண்ணக்கூடாது, ஒரு நாளும் தயங்கக்கூடாது. ஆண்டவர் நம்மளை உருவாக்குனதுக்கு நோக்கம் இது ஒண்ணு, நம்மளுடைய கணவர்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். சில விஷயம் வந்து கடினமா வந்து வேதத்துக்கு முரண்பாடான ஒரு சில விஷயங்கள் அவர் சொல்லும் போது நம்ம அந்த விஷயங்களை நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டவர்கிட்ட எடுத்துக்கொண்டு போகணும். ஏசப்பா இந்த விஷயத்த அவர் செய்ய சொல்றாரு, ஒரு கோயிலுக்கு போறதோ இல்ல வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து வேதத்தின்படி இல்லாத சில காரியங்களை வந்து செய்ய சொல்லும் போது நம்ம வந்து கண்டிப்பா அந்த விஷயத்தை ஆண்டவர்கிட்ட நம்ம வந்து ஜெபத்துல நம்ம வந்து அதை எடுத்துட்டு போய் சொல்லும் போது ஆண்டவரே தடுத்து போட்டுருவாரு. சோ அப்படி நம்ம வந்து செய்யும் போது நம்மளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். 4வதாக விசுவாசம் உள்ளவளா இருக்கிறாள். A wife is a woman of faith. 17வது நூற்றாண்டுல சூசன்னா வெஸ்லி அப்படின்ற ஒரு அம்மையார் இருந்தாங்க. அவங்க யாருன்னா சார்ல்ஸ் வெஸ்லி அண்ட் ஜான் வெஸ்லி அப்படின்ற 2 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிறிஸ்துவோடைய அந்த சுவிசேஷத்தை பரப்புறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமா இருந்த 2 பேர். அவங்க வேதத்தை நிறைய மொழியில வந்து மொழிபெயர்க்கிறதுக்கும் அவங்க உதவுனாங்க. அவங்களுடைய தாயார் இவங்க தான். இவங்களுக்கு 10 பிள்ளைகள் இருந்தாங்க. 10 பிள்ளைகள் இருக்கும்போது அவங்களுக்குள்ள அவ்வளவு ஒரு விசுவாசம். எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் எத்தனை வேலை இருக்கும், எவ்வளவு டைமே இருக்காது. நமக்கெல்லாம் இப்போ ஒரு பிள்ளை 2 பிள்ளைக்கே நமக்கு என்ன இருக்கு, இல்ல டைம் இருக்க மாட்டேங்குது. காலையில இருந்து நைட் வரைக்கும் கண்டினியூஸா வேலை இருக்குது. ஆனா அவங்க என்ன செய்வாங்கன்னா உட்கார்ந்து எல்லா வேலையும் கடகடன்னு முடிச்சு பிள்ளைகளுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் தனித்தனியா ஜெபிச்சுட்டு அவங்களுடைய கிச்சன் ஏப்ரன் எடுத்து அவங்க தலைக்கு மேல போட்டுட்டு அவங்க வாட்டுக்கு உட்கார்ந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் அவங்க ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா. ஜெபத்தினாலும் விசுவாசத்தினாலும் அவங்க வீட்டை வந்து கட்டினாங்க. அப்போ she was a woman of faith. அதே போல வேதத்திலையும் நம்ம வந்து பார்க்கிறோம். நம்ம கானானிய ஸ்திரீ ஒருத்தங்க மத்தேயு 15வது அதிகாரம் 21 to 28வது வசனங்கள்ல இந்த இன்சிடென்ட்டை நம்ம பார்க்கிறோம். ஒரு கானானிய ஸ்திரீ வந்து ஆண்டவரிடத்துல வராங்க, ஏசப்பா கிட்ட வராங்க. ஏசப்பா என்னுடைய மகள் பிசாசு பிடினால கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, ஒவ்வொரு நாளும் வந்து அவ வந்து வேதனைப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கறாங்க. அவங்க வந்து ஆண்டவர் அறியாத ஒரு பெண்ணு ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கும் போது ஆண்டவர் என்ன செய்யறாரு, அமைதியா இருக்காரு, பதில் கொடுக்க மாட்டுறாரு. அப்போ அந்த கடைசியா அதையும் விடாம விசுவாசத்தோட ஆண்டவர்கிட்ட கேட்கறாங்க. ஒரு மேஜையில இருந்து கீழே விழுற துணிக்களை வந்து நாய்கள் எடுக்கிறது போல எனக்கு அது கூட போதும் ஏசப்பான்னு சொல்லிட்டு ஏசப்பாட்ட கேட்கறாங்க. ஆண்டவர் he was touched, Jesus was touched. அப்ப அந்த நேரத்துல ஆண்டவர் சொல்றாரு 15வது அதிகாரம் 28வது வசனத்துல, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது. அப்போ நம்ம பெண்களாகிய நீங்க have big faith because you have a big God. நீங்க வந்து நல்ல பெரிய விசுவாசத்தை வைங்க ஆண்டவர் மேல. உங்க பிள்ளைகளை குறித்து, உங்க கணவரை குறித்து, உங்க கணவருடைய தொழில் எல்லா விஷயத்தையும் குறித்து நீங்க வந்து பெரிய விசுவாசம் வைங்க. ஆண்டவர் வந்து பெரியவர், உங்க கூட இருக்கிறாரு. அப்போ அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள முதல் வருஷத்துல இருந்து கடைசி வரைக்கும் எப்பொழுதுமே உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் எப்பொழுதுமே இருக்கணும். அந்த விசுவாசம் தான் உங்க பிள்ளைகளுக்கும் உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கும் அதை நீங்க வந்து கொடுக்க முடியும். எப்படி வந்து திமோத்தியு அவருடைய தாய் அவங்களுக்குள்ள இருந்த விசுவாசம், அவங்க பாட்டிக்குள்ள இருந்த விசுவாசம், அவங்க தாய்க்குள்ள இருந்த விசுவாசம் தான் திமோத்தேயுக்குள்ள வந்ததுன்னு சொல்லிட்டு பவுல் வந்து பெருமையோட சொல்றாரு. அப்போ உங்களுடைய கணவர் வந்து இன்னும் ரட்சிக்கப்படாம இருந்தாலும் சரி, இல்ல உங்க பிள்ளைகள் வந்து வழி தவறி போனாலும் சரி, விசுவாசத்தை மட்டும் விட்டுறாதீங்க. பி a woman of faith.
சரியா? இது எத்தனையோ விசுவாச ஃபேத் ஹீரோஸ் நம்ம பார்க்குறோம் பைபிள்ல, எபிரேயர்ல. அதுல வந்து நம்ம அதை பார்க்கும்போது நம்ம இன்னும் வந்து விசுவாசத்துல பலப்படணும். அடுத்ததாக 5வதாக wife is a one who intercedes. வேண்டுதல் செய்பவள். ஸோ வேண்டுதல் செய்யணும். நம்மளுடைய குடும்பத்துக்காக, நம்மளுடைய கணவருக்காக இன்டர்சீட் பண்ணணும். இன்டர்சீட்னா அந்த அந்த இடையில நின்று நம்ம ஆண்டவரோட நம்ம வந்து மன்றாடணும், வேண்டுதல் செய்யணும். we have to pray in the gap. இன்டர்சீட் பண்ணணும் நம்மளுடைய பிள்ளைகளுக்காக, நம்மளுடைய கணவருக்காக. நிறைய பெண்கள் திருமணமானது பிறகு ரொம்ப பிஸி ஆயிடுவாங்க. வீட்டு வேலை இருக்கும், பிள்ளைகள் இருக்குவாங்க, பிரெக்னென்ட் ஆயிடுவாங்க, அடுத்து வேலைகள் இருக்கும். அவங்களால வந்து வாலிப பருவத்தில் அவங்க செய்த ஊழியத்தை அந்த திருமணமானதுக்கு அப்புறம் வந்து நிறைய பெண்களால வந்து கண்டினியூ பண்ண முடியாது. அவங்க சொல்லுவாங்க, நான் வாலிப பருவத்துல யூத் மினிஸ்ட்ரி பண்ணேன், சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணேன், ஆனா இப்போ எனக்கு சுத்தமா டைம் இல்லை, எனக்கு குழந்தை இருக்கு, வேலைகள் இருக்குதுன்ட்டு. ஆனா ப்ரேயர் பண்ண கூட எனக்கு டைம் இல்லை, ஆண்டரோட டைம் ஸ்பெண்ட் பண்ண கூட எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நேரம் இல்லைன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு நேரமே இருக்காது. நம்ம வந்து இதை ஒரு ஸ்டெப்பா எடுத்து பி a woman who intercedes. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில எழுந்து நம்ம ஜெபிச்சு நம்ம குடும்பத்துக்காக நம்ம வந்து திறப்புல இருந்து ஜெபிக்கணும். எப்படி அன்னாள் நம்ம பார்க்கிறோம், 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம். அன்னாள் எப்படி ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவருடைய சந்நிதியில நின்றான்றது பார்ப்போம். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது அப்படின்னு போட்டிருக்கு. வெகு நேரம், ரொம்ப நேரம் ஆண்டவருடைய சந்நிதியில என்ன செஞ்சாலும் அவ வேண்டுதல் செஞ்சா. அந்த அளவுக்கு அவ வேண்டுதல் செஞ்சதுனாலதான் யார் பிறந்தாங்க? சாமுவேல் பிறந்தாங்க. எவ்வளவு ஒரு பெரிய தீர்க்கதரிசி அவள் மூலியமா வந்து பிறந்தாங்க. she had everything. அவளுடைய குடும்பம் எல்லாம் நல்லா வந்து ஒரு நல்ல நிலைமையில இருந்த குடும்பம் தான். அவளுடைய கணவரும் ரொம்ப அன்பான கணவர் தான். இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிற பெண்கள் எத்தனையோ பேருக்கு வந்து நல்ல அன்பான கணவர் தான் இருப்பாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது உங்க குடும்பத்துல. ஆனாலும் நீ இது ஒரு ஸ்டெப்பா எடுக்கணும். கண்டிப்பா நீ உன் குடும்பத்துக்காக வேண்டுதல் செய்யணும். ஏன்னா வந்து உங்களை குறித்திருக்கிற தரிசனம், உங்க குடும்பத்தை குறித்திருக்கிற தரிசனம் வந்து ஆண்டவர் பெரியதாக வச்சிருக்கிறாரு. அப்ப அன்னால போல நம்ம என்ன செய்யணுமா, நம்ம பிள்ளைகளை குறித்து, நம்ம கணவரை குறித்து நம்ம என்ன செய்யணும்? வேண்டுதல் செய்யணும். அதே போல எஸ்தரையும் பார்க்கிறோம். எஸ்தர் ராணியா இருந்தாலும் உடனே டப்புன்னு போய் அவங்க வந்து அவங்களுடைய கணவர், அதாவது ராஜா கிட்ட போய் அவங்க பேசல. ஒரு பிரச்சனை வருதுன்ற போது அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்க தாதிமார்கள் எல்லாம் சேர்ந்து அவங்க உபவாசம் இருந்து ஜெபிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து அப்ரோச் பண்றாங்க. அப்போ உங்களுடைய குடும்பத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைகள், என்ன ப்ராப்ளம், ஒரு ஃபைனான்சியல் பிரச்சனையா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், இல்ல வந்து உங்க கணவர் குடித்து கொண்டு இருக்கலாம். இந்த மாதிரி சில காரியங்களை நீ வந்து ஃபேஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா வேண்டுதல் பண்ணணும், ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும், இன்டர்சீட் பண்ணணும். நம்மளுடைய கணவருக்காக, நம்மளுடைய பிள்ளைகளுக்காக நம்ம இன்டர்சீட் பண்ணிட்டு அடுத்தது நம்ம அந்த ஸ்டெப் எடுக்கணும். உடனே நம்ம போய் இது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சார்ட் அவுட் பண்ண போறேன், நான் பேச போறேன், இத்தனை பேரை கூப்பிட்டு நான் பேச போறேன் அப்படின்னு நீ வந்து செய்யக்கூடாது. A prayerful woman is a powerful woman. உனக்குள்ள ஆண்டவர் அந்த வல்லமையை வச்சிருக்கிறாரு. நீ அதனால அதை யூஸ் பண்ணி ஆண்டவரிடத்துல நீ வேண்டுதல் செய்யணும். அடுத்து 6வதாக a wife loves the word of God. வேதத்தை நேசிப்பவள், ஒரு நல்ல மனைவி வேதத்தை நேசிப்பவள். அதாவது வேதத்துல தான் ஒரு கைடு. ஸோ பைபிள்ன்றது வந்து ஒரு மேனுவல். உன்னுடைய வாழ்க்கையில எப்படி நீ நடந்துக்கணும், எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, யார்கிட்ட எப்படி பேசணும், எல்லாமே வந்து வேதத்துல கொடுத்துருக்குது. குடும்ப பிரச்சனைகளுக்கு கணவரிடம் எப்படி நம்ம வந்து பழகணும், எல்லாத்துக்குமே வந்து வேதத்துல வந்து ஒரு கைடு. உபாகமம் 6வது அதிகாரம் 7லிருந்து 9வது வசனங்கள். தேவன் வந்து கட்டளைகளை கொடுத்துட்டு எல்லார்கிட்டையும் ஆண்டவர் சொல்றாரு, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக்கொண்டிருக்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. அடுத்து 9வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஆண்டவர். அப்போ நம்ம சும்மா இருக்கும் போதெல்லாம் நம்ம கணவரோட சரி, நம்ம பிள்ளைகளோட சரி, கணவரோட சில நேரங்கள்ல பேச முடியாத வசனங்களை குறித்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண முடியாது. உன் கணவர் ரட்சிக்கப்படாத ஒரு கணவரா இருந்தாருன்னா, ஆனா ரட்சிக்கப்பட்ட ஒரு கணவரா இருந்தாருன்னா கண்டிப்பா நீ அந்த டைம்ல உன் கணவரோட பேசும்போது நிறைய விஷயம் ஆண்டரை பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நிறைய விஷயம் வந்து ஆண்டருடைய நன்மைகளை குறித்து, ஆண்டர் ஏன் இப்படி போட்டிருக்காரு, ஏன் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு நம்ம அதை வந்து வேதத்தை ஆராய்ந்து நம்ம வந்து அதை நம்ம we have to love the word of God. அதே விஷயத்தை நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம வந்து சொல்லணும். டைனிங் டேபிள்ல நம்ம வந்து ஒரு தோசை சுட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது, தோசை எடுத்துட்டு போய் கொடுக்கும்போது நம்ம வசனங்களை குறித்து நம்ம பேசலாம், ஆண்டரை பத்தி நம்ம பேசலாம். ஸோ உட்காரும் போது, படுத்து தூங்கும் போது, பிள்ளைகளை தூங்க போடும்போது அந்த நேரத்திலையும் ஆண்டரை பத்தி நம்ம வந்து பிள்ளைகளுக்கு போதிக்கணும். எந்நேரமும் வந்து வீட்டுல ஒரு டிவியோ இல்ல வந்து ஒரு செல்போனோ வந்து உங்க வீட்டை வந்து ஆளக்கூடாது. வேதத்தையே நீ வந்து நேசிக்கும் ஒரு பெண்ணா இருக்கும்போது உன்னை பார்த்து உன்னுடைய பிள்ளைகள், when you open the Bible, your children will open the Bible. உங்களுடைய பிள்ளைகள் வந்து உங்களை பார்த்து வேதத்தை நேசிக்க ஆரம்பிப்பாங்க. 7வதாக, a wife is a prudent woman. விவேகம் உள்ளவள். அதாவது விவேகம்னா வந்து என்னன்னா ப்ரூடன்ஸ். கரெக்டான அர்த்தம் என்னன்னா ஒரு நல்ல புரிதல் உள்ள ஒரு மனைவியாக இருக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங். எல்லாமே வந்து ராங்கான இன்டென்ஷன்லயே நம்ம எடுத்துக்க கூடாது. தவறான ஒரு புரிதலோட இருக்கிறதுனாலதான் நிறைய குடும்பங்கள் வந்து பிரிகிறது. ப்ரூடன்ஸோட இன்னொரு அர்த்தம் என்னன்னா வந்து விவேகம். அதாவது விவேகத்துக்குரிய இன்னொரு அர்த்தம் என்னன்னா வந்து பிரச்சனை வரப்போது அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யணும், அதுக்கு ப்ரிப்பேர்டா இருந்துக்கணும். அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஆயத்தமா இருந்துக்கணும். ஒரு நபர் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள வராங்க, இல்ல ஒரு சில உறவுகள் நம்ம குடும்பத்துக்குள்ள வராங்க, எல்லாவற்றையும் நம்ம வந்து ஆராய்ந்து அறிந்து நம்ம பேசணும். எல்லாருமே நல்லவங்க, எல்லாரையுமே நம்பிடலாம் அப்படின்ற மட்டும் நம்ம நினைச்சுக்க கூடாது. மத்தேயு 10வது அதிகாரம் 16வது வசனத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாமாய் இருங்கள். இது ஒரு பியூட்டிஃபுல் அட்வைஸ் ஜீசஸ் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது. சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களாகும். பி வைஸ் as serpents ன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல போட்டிருக்காரு. அப்படியே அதை வந்து அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும், கரெக்டா செக் பண்ணிட்டே இருக்கணும். யார் நம்ம வீட்டுக்குள்ள வராங்க, யார் நம்ம வீட்டை விட்டு வெளியே போறாங்க, நம்ம கணவர் யார் கூட பழகுறாரு, நம்ம யார் கூட பேசுறாரு, எல்லா விஷயம். அதுக்குன்னு நான் வந்து ரொம்ப சந்தேகப்படணுன்றதுக்கு நான் வந்து சொல்லலை. யூ ஷுட் நோ எவ்ரிதிங். அதாவது நீதிமொழிகள் 31வது அதிகாரத்துல அதுல போட்டிருக்கு, அவள் வீட்டு காரியங்களை குறித்து கவனமா இருக்கிறாள்னு போட்டிருக்கு. கவனமா இருக்கும். நம்ம வீட்டுல என்ன நடக்குதுன்றத குறித்து நம்ம எந்நேரமும் நம்ம டிவி சீரியல் இல்லைன்னா போன்ல வந்து ரீல்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஒரு சோசியல் மீடியா அந்த உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்போம். திருமணமான பெண்கள் நம்ம கணவருடைய வாழ்க்கை குறித்து, நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து கருத்தாய் கவனமாய் பி ப்ரூடென்ட், விவேகமுள்ள பெண்ணாக நம்ம இருக்கணும். இல்லைன்னா பிசாசு எவனை விழுங்கலாம் என்று சுற்றி திரிகிறான். அப்ப குடும்பத்தை பிரிக்கிறது தான் பிசாசுடைய மெயின் திட்டமே. கணவருடைய வாழ்க்கையை வந்து அழிக்கணும், இல்ல மனைவியோட வாழ்க்கையை அழிக்கணும், இல்ல வந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழிக்கணும்ன்றதான் பிசாசுடைய திட்டம். அப்படி இருக்கும்போது we need to be wise. ஆனா அதே சமயத்துல நம்ம புறாக்களை போல கபடற்றவர்களாகவும் இருக்கணும், இன்னசென்ட்டாகவும் இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து தேவனிடத்துல மட்டும்தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இந்த விஸ்டம், இந்த ஞானம் ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் இந்த விவேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கடைசியாக நம்ம ஒரு இன்சிடென்ட்ல வந்து நியாயாதிபதிகள்ல 4வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், எப்படி அந்த யுத்தத்துல யாவேல் அப்படின்ற ஒரு மனைவி இருக்காங்க. அவங்க வீட்டுக்குள்ள ஒரு எதிராளி சிசேரியா அந்த தலைவன் வந்து அவங்க வீட்டுக்குள்ள வந்துட்டான். வீட்டுக்குள்ள வந்ததும் இந்த அம்மையார் வந்து உடனே வந்து அதை ரியாக்ட் பண்ணி உடனே வந்து டக்குன்னு வந்து ஊரையே கூப்பிட்டு பிரச்சனை பண்ணல. அவங்க என்ன செஞ்சாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் ஞானமா வாங்க வாங்க வந்து பால் குடிங்க, படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை படுக்க வச்சுட்டு அடுத்து என்ன செஞ்சாங்க, நேரா அவங்க கையில இருந்த ஒரு சுத்தியலை எடுத்து அந்த எதிரியுடைய தலையிலேயே அடிச்சு ஒரே நேரத்துல அவங்கள வந்து அழித்து போட்டுட்டாங்க. அதே போலதான் நம்ம இந்த நாட்கள்ல நம்ம சுத்தியல் எடுத்து யாரையும் அடிக்க தேவையில்லை. நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். எதிராளி ஆகிய பிசாசு, குள்ள நரிகள், நம்மளுடைய தோட்டத்தை அழித்து போடுகிற குள்ள நரிகள், த ஃபாக்ஸஸ் எங்கெல்லாம் இருக்குது, எது மூலியமா வருதுன்றத நீ கவனமா இருக்கணும். செல்போன் மூலியமா வர 2 பேருக்கும் நடுவுல எப்பொழுதுமே ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். 2 பேரும் வந்து போன் லாக் போட்டு வச்சுட்டு இருக்க கூடாது. அவங்களுடைய போன் லாக் வந்து உனக்கு தெரியணும், உன்னுடைய போன் லாக் அவருக்கு தெரியணும். ஸோ இது 2த்துக்குள்ள ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். இப்படி இருக்கும்போது நம்ம ஞானமா விவேகமா நம்ம செயல்படணும். அப்பொழுதுதான் உன்னுடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். கடைசியாக நம்ம கணவருக்கு ஒரு வெற்றி தருகிற ஒரு மனைவியாக இருக்கணும். A wife gives victory to her husband. நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 23வது வசனம். அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோடே நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாய் இருக்கிறான்.
அப்போ உங்களுடைய கணவர் உங்களுடைய வெற்றிக்கு காரணமே நீங்களா தான் இருப்பீங்க. அவர் பேர் பெற்றவனா இருக்கணும்னா ஒரு ஒரு பெரிய பெரிய இடங்கள்ல வந்து உங்களுடைய கணவர் வந்து இருக்கணும், நல்ல வெற்றியா இருக்கணும், அவங்களுடைய வேலையிலயும் சரி உயர்வுல வந்து இருக்கணும்னா அதற்கு உங்க கையில தான் ஆண்டவர் வந்து உரிய கீயை கொடுத்திருக்கிறாரு. நீங்க எப்படி, நான் இப்போ இந்த நாள்ல நான் சொன்ன 7-8 விஷயங்களையும் நீங்க செய்யும் போது யூ வில் பி அ சக்சஸ்ஃபுல் ஒய்ஃப். உன்னுடைய கணவருக்கு நீ ஒரு சக்சஸ்ஃபுல் வெற்றியான ஒரு மனைவியா இருக்கும்போது உன்னுடைய கணவர் ஒரு வெற்றிகரமான ஒரு சிச்சுவேஷன்ல இருப்பாரு. அவர் ஊழியத்துல இருந்தாலும் சரி, ஊழியத்திலையும் ஆண்டவர் உயர்வை கொடுப்பாரு. நீ வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணணும், அவங்கள வந்து ஊக்குவிக்கும் போது அவரை வந்து ஆண்டவர் ஆசிர்வதிப்பார். அவருடைய வேலையிலையும் வந்து உயர்வு கொடுப்பாரு. சின்ன சின்ன அப்ரிசியேஷன். இப்போ உங்க கணவர் வந்து ஊழியத்துல இருக்கிறாருன்னா ஒரு சில விஷயங்கள் செஞ்சிருப்பாரு, அதை பார்த்து ஐயோ இது எதுக்கு செஞ்சீங்க, இது எதுக்கு வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. இல்ல ஒரு பிரசங்கம் சொன்னாருன்னா பேசினாருன்னா இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடாது. நம்மளுடைய வார்த்தைகளினால நம்ம வந்து கணவரை வந்து இடித்து போடக்கூடாது. நம்ம அவரை அப்ரிஷியேட் பண்ணணும். 10 பேர் வந்து உலகத்துல அப்ரிஷியேட் பண்ணாலும் ஒரு மனைவி தன் கணவரை அப்ரிஷியேட் பண்ணும்போது அதுல இருக்கிற அந்த பவர் வேறதான். ஸோ அப்படி இருக்கும்போது மனைவியாகலே நீங்க உங்க கையில ஆண்டவர் இந்த வல்லமையை கொடுத்திருக்கிறாரு. அப்போ இப்படி இருக்கும்போது நம்மளுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த நாள்லயே நம்ம 8 விஷயங்கள் பார்த்தோம். ஹவு டு பி அ biblical wife, how to be a பியூட்டிஃபுல் கிறிஸ்டியன் ஒய்ஃப் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். எப்படி ஒரு வேதத்தின்படி ஒரு கிறிஸ்தவ மனைவியாக இருக்கிறதுன்றத நம்ம வந்து பார்த்தோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி நம்ம முடிப்போம். ஆண்டவரே, இந்த நாள்லையும் இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் உங்க கையில ஒப்பு கொடுக்கிற ஏசப்பா. யார் யாரெல்லாம் இதை வந்து பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ இதை கேட்டு இதன்படி நடக்க கிருபை கொடுங்க ஏசப்பா, பலன் கொடுங்க ஏசப்பா. நல்ல ஒரு விவேகமுள்ள மனைவியாக, கர்த்தருக்கு பயப்படுற ஒரு மனைவியாக ஆண்டவரே, ஒரு குடும்பத்தை கட்டுகிற ஒரு மனைவியாக அவங்க இருக்க, அவங்க குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதமாக இருக்க நீங்க கிருபை தாங்க ஆண்டவரே. எந்தெந்த குடும்பங்கள்லாம் பிரிந்திருக்கிறதோ, எந்தெந்த மனைவிகள் இதை பார்த்து கொண்டிருக்கிற பெண்கள், எத்தனையோ பெண்கள் கண்ணீரோட பார்த்திருக்கிறாங்க, எத்தனையோ பெண்கள் தன்னுடைய கணவரை குறித்து பாரத்தோடு பார்த்து கொண்டு இருக்கிறாங்க ஏசப்பா. ஆண்டவரே, அவங்கள நீங்க தொடுங்க ஆண்டவரே. அவங்களுடைய குடும்பத்தை இணைத்து ஆண்டவரே, அவங்களுடைய குடும்பத்தை மறுபடியும் கட்டுங்கப்பா ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.